வணக்கம் மக்களே! இருப்பிடச் சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ் 2ம் வேற வேறயான்னு கேட்டிருந்தீங்க. இல்லைங்க 2மே ஒரே சர்டிபிகேட் தான். நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கு பிறப்பிடச் சான்றிதழ். இந்த இடத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இருப்பிடச் சான்றிதழ்ங்க. ஆனா 2மே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சர்டிபிகேட் தான் வரும். இத நம்ம தாசில்தார் என்னோட எல்லைக்குட்பட்ட பகுதியில இவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாசில்தார் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. இத அப்ரூவ் பண்றவங்க முதல்ல விஏஓ, அப்புறம் ஆர்ஐ, அப்புறம் ஜோனல் டெப்டி தாசில்தார் அவங்க சைன் பண்ணி உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் வரும். இந்த இருப்பிடச் சான்றிதழ் இப்ப இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல நேம் டெலீட் ஆச்சு பாத்தீங்களா? அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கறதா சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு வேளை எங்கேயாவது போய் அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த இருப்பிடச் சான்றிதழ் எங்கள்ட்ட ஆன்லைன்ல நாங்க அப்ளை பண்ணி குடுக்குறோங்க. அப்ளை பண்ண 1 வீக்ல உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துரும். இந்த இருப்பிடச் சான்றிதழ் அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவ்வளவுதாங்க. இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதுங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு ரெசிப்ட் சென்ட் பண்ணிருவோம். 1 வீக்ல உங்களுக்கு இருப்பிடச் சான்றிதழ் வந்துருங்க. அத வச்சு நீங்க எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கு, இல்ல காலேஜ்க்கு, ஸ்கூலுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். வெளியில போய் என்னால அப்ளை பண்ண முடியாதவங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா செஞ்சு குடுக்குறேன்.